हाई எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ மகா கங்காதரேஸ்வரர் தியான சிவ ஆலயத்தில் இருக்கோம். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா புலுகோம்பால இருக்கு. இந்த ஆலயம் தான் வந்துட்டு வலைத்தளங்கள்ல ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த ஆலயத்துல என்ன சிறப்பான விஷயம் இருக்குன்னு உங்களை போலவே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது முன்னுக்கு பிரதர்ஸ் யூனிட்டி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகான் அமுத்திடுங்க. இந்த ஆலயத்தோட நுழைவாசலே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிவ சிலையை வந்து வச்சு வணங்கிட்டு வராங்க. சிவன் ஆலயம் வருவது முன்பாக துர்கை அம்மனை தான் முதல்ல வந்து வச்சு வணங்கிட்டு வந்தாங்க. துர்கை அம்மனை யாரு முதல்ல வச்சு வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க ரோடு போட்டுறவங்க தான் வந்து வந்து துர்கை அம்மனை இங்க வச்சுட்டு வணங்கிக்கிட்டு வந்தாங்க. துர்க்கை அம்மன் ஆலயத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்கு. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சப்த கன்னிகளும் வந்து வச்சு வணங்கிட்டு இங்க வராங்க. சப்த கன்னிகள் ஆலயத்துல பக்கத்திலே பாத்தீங்கன்னாக்கா ஹனுமான் சாமியை வச்சுட்டு வணங்கிட்டு வராங்க. மிக ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்த தருணம் இதுதான். இப்போ என் பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு லிங்கம் வடிவத்துல சிவன் இருக்காங்க. இது காணதான் வந்துட்டு பக்தர்கள் ரொம்ப பக்தியோட வந்து இங்க வந்துட்டு வணங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிவனை வந்துட்டு நம்மளே வந்துட்டு பூ எடுத்து பூஜைக்கலாம். அதனாலதான் இந்த ஆலயத்துல வந்து இது ஒரு சிறப்பான விஷயமா இங்க இருக்கு. சிவலிங்கம் எப்படி உருவாகிருச்சுன்னு பல கதைகள் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். படைக்கும் கடவுளான பிரம்மனும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு ஒரு வினோதமான ஒரு போட்டி ஒண்ணு நடந்தது. என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேத்துல யார் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு. உடனே சிவன் வந்துட்டு லிங்கம் தோற்றத்துல வடிவம் எடுத்து யார் முதல்ல என் முடிய இல்லைன்னா அடியை வந்துட்டு பாக்குறாங்களோ அவங்கதான் இந்த போட்டியில வெற்றியாளர் என்று சொல்லுவாங்க. அப்போ உடனே பிரம்மனும் விஷ்ணுவும் முடியை நோக்கியும் அடியை நோக்கியும் போவாங்க. ரெண்டு பேரும் போகும்போது ரெண்டு பேருமே பார்க்க முடியாது, தோத்துருவாங்க. ஆனால் பிரம்மனுக்கு முன்ன 5 தலை இருக்குமா. பிரம்மன் வந்து சிவன் கிட்ட போய் சொல்லிடுவாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு பார்த்துட்டேன், உங்க முடிய பார்த்துட்டேன்னு. கோபம் கொண்ட சிவன் பிரம்மன் தலையை வந்து வெட்டிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம சாபம் விட்டுருவாங்களாம். 2 விதமான சாபம் வந்துட்டு பிரம்மனுக்கும் தாளம்பூவும் கிடைக்குமா. தாளம்பூவுக்கு என்ன சாபம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா பூவுமே வந்துட்டு கடவுளுக்கு வந்து படைக்கப்படும். ஆனா தாளம்பூ மட்டும் வச்சு வணங்க மாட்டாங்க. அதே போலதான் பிரம்மனுக்கும் வந்துட்டு இந்த உலகத்துல எல்லா கடவுளுக்கும் வந்துட்டு ஆலயம் இருக்கும், பிரம்மனுக்கு மட்டும் ஆலயம் இருக்காதுன்ட்டு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்தோட ரொம்ப முக்கியமான நபர்கள் நம்ம பார்க்க போறோம். அவங்க யாரு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்க்கா, உங்க பேரு? பவானி சுப்பிரமணியம். ஹாய்னா, உங்க பேரு? கேசவன். ஓகே, நீங்க இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, இந்த ஆலயத்தை வந்து நிர்வாகப்படுத்துகிற வந்து எங்கள் இப்போ துபான் மெடிதாசி சிவா. ஓகே, இந்த ஆலயம் வந்து எப்போ தோன்றுச்சு, அதோட ஹிஸ்டரி ஏதாவது சொல்ல முடியுமா எங்கள்கிட்ட?
ஓகே, இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா 1972. ஓகே, இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்ட இது வந்து இங்கே வந்து ரோடு போட வந்தவங்க ஜேக்காருங்க ரோடு போட வந்தவங்களால வந்து துர்க்கை அம்மன் சிலை வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, இங்கே ஸ்பெஷல் பூஜை ஏதாவது நடக்குமா? ஓகே, இங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மகா சிவராத்திரி விடிய 4 வேளை பூஜை செய்வோம் நம்ம. அப்புறம் மாதந்தோறும் வந்து பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் நம்ம செய்வோம். ஓகேண்ணா, இந்த ஆலயத்தோட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுங்களா? நம்மளோட பெர்துபான் மெடிக்கல் சிசி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான சான்றிதழ் நம்ம வச்சுருக்கோம். அதை தவிர வந்து இந்த கோயிலுக்கு வந்து முழு பட்டா எடுக்கிறதுக்கு வந்து ப்ராசஸ் நம்மளுக்கு இந்த கோவிட் டைமில் வந்து தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் நம்ம கணபதி ராவுக்கிட்டையும் சரி, ரேஞ்சர், அப்புறம் மஜ்லிஸ், பஜாபாத்தனம் எல்லாருக்கிட்டையும் நம்ம முறைப்பிரகாரம் வந்து கடிதம் கொடுத்து அவங்களோட இதில் வந்து பாதிக்கு பாதி வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த கோவிட்ன்ற அந்த சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் தாமதமாகுது. பட் இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பதில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேக்கா, நிறைய வகதி வந்து வலைத்தளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே சித்தர்கள் தான் வந்து மொத வந்தாங்க, சித்தர் தான் வந்து இந்த லிங்கம் சிலைலாம் வந்து வச்சாங்க அப்படின்ட்டுன்னு. அதை பற்றி வந்துட்டு ஏதாவது இருக்குங்களா? ஓகே, அது முற்றிலும் வந்து பொய்யான தகவல்கள். இந்த இடத்த உருவாக்கப்பட்டது வந்து சில இந்திரங்களாக இங்கே ரோடு போட வந்தவங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த சிவலிங்கம், இந்த சிவன் இதெல்லாத்தையுமே வந்து நாங்கள் இப்போ துபான் மெடிதாசி வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, இங்கே மக்கள் வந்துட்டு போகிறாங்களே, ஸோ அவங்க வந்துட்டு எப்படி அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஓகே, இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து பக்தர்கிட்ட கேட்குறது வந்து சில விஷயங்கள், வர்றவங்க தயவு செஞ்சு குப்பையை வந்து எல்லா இடத்துலையும் போடாதீங்க. ஏன்னா மெயினாக வந்து இந்த இடத்துல பார்த்தா எல்லா இடத்துலையும் குப்பையை போடுறாங்க, குளிக்கிறாங்க, அதோட ஆடையெல்லாம் அங்கே வெட்டுறாங்க, டாய்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அதில் போட்டு போயிடுறாங்க. ஸோ நம்மளும் வந்து ஒரு அளவு தான் சுத்தம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தாங்கன்னா அந்த இடத்த வந்து இன்னும் அழகான இடத்த உருவாக்கலாம். ஓகேக்கா, நன்றி. ஹாய், என்ன உங்கள் பேர்? என் பேர் ஓம் சிவசக்தி. வணக்கம். என் பேர் ஸ்ரீஹரி. ஓகே, நான் எங்கேருந்து வரீங்க? நான் கோலாலம்பூர்லேருந்து வருகிறேன். ஓகே, இங்கே வந்தவங்க வந்துட்டு யார் வந்து உங்களுக்கு தெரிய பார்த்தா இங்கே வந்து ஆலயம் இருக்குன்ட்டுன்னு? ஓகே, இது நம்ம முறை ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது வந்து என்னோடய 2வது முறை இங்கே வருது. மொதல் டைம் இங்கே நான் வரும்போது இந்த மாதிரி கூட்டம் இல்லை, கடை இல்லை, ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை. அப்போ நானும் என் மனைவி 2 பேர் தான் வந்து இந்த ஆற்றுல நீராடி குளிச்சுட்டு தவம் செஞ்சுட்டு போன. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. சிவனே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ இன்றைக்கி வந்து என்னோடய மகன் கூட்டிகிட்டு வந்தார். வந்து பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, கடை எல்லாமே இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக. அப்போனா இங்கே சிவன் இங்கே இருக்காருன்னு எனக்கு தோணுது. அப்போ இங்கே வந்து ஆன்மீகம் சக்திகள் இங்கே இருக்குது, இல்லைன்னா இங்கே கூட்டம் வர மாட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து போகிறது. ஓகே, நன்றிண்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், பரமேஸ்வரன். சுராஜா தேவி. ஓகே, இங்கே ஆலயம் வந்துட்டு இங்கே இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நண்பர் மூலயமா தெரிய வந்தது. ஆமாம், அவர் கூட தான். நண்பர் மூலியமாக தெரியுதா? ஓகே, இங்கே வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் இருக்கா? டெஃபினெட்லி இங்கே வந்தால் நம்மளுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். நல்லா உட்காந்து மெடிடேஷன் பண்ணதுக்கும் நல்ல இடம். தண்ணி சத்தம், இயற்கை சுற்றி சிவன் முன்னுக்கு உட்காந்து செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே எத்தனை வாட்டி வந்துட்டு போயிட்டீங்க? ஒரு 6 வாட்டி. ஏன்னா எப்போதுமே பெந்தோங் போவோம். பெந்தோங் போனாக்கா இங்கே வந்துட்டு தான் போவோம். பெந்தோங்க்கு ஒரு மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை வந்துட்டு போவோம். ஓகேங்க, நன்றி. ஹாய், வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் மாலா. ஓகே, எங்கேருந்து வரீங்கலாம்? நாங்கள் பூச்சோங்கலேருந்து வரோம், அவங்க சன்வேலேருந்து வராங்க. ஸோ வி ஆல் ஒரு ஃபேமிலிலா. ஓகே, எத்தனை வாட்டி இங்கே வந்துட்டீங்க இந்த ஆலயத்துக்கு? எனக்கு தெரிஞ்சு 3 வாட்டி. நான் வந்து 3 வாட்டி, இதோட 3வது வாட்டி. இப்போ அக்கா இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்லாம், இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இவங்க ரொம்ப வாட்டி வந்திருக்காங்க. அனுபவம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இங்கே வந்திருக்கீங்களா, உங்களுக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுது? ஓகே, எங்களுக்கு என்ன ஹாப்பிலா, கொஞ்சம் பிளஸட்டாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே. அங்கே அந்த சிவன்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப காமாக கூலாக அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேக்கா, நன்றி.
ஓகே வணக்கம். ஓகேக்கா, உங்களோட பிரதுபான் பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? ஓகே, நான் இப்போ துபான் மெடிதாசி சிவாலேருந்து, என் பேர் பவானி சுப்பிரமணியம், நான் சேர்மன். என்னோட கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஹாய், என் பேர் எஸ் ஞான சம்பந்தன், நான் வைஸ் சேர்மேன். தேங்க்யூ. ஹாய், என் பேர் எஸ் சரவணகுமார், நான் வந்து சத்யா உற்சவா இருக்கேன். வணக்கம், என் பேர் கேசவன், நான் பண்டாரியா இருக்கேன். வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரி, நாங்கள் வாலண்டியர்ஸில் இருக்கோம். வணக்கம், என் பேர் கோஸ்திரி, வாலண்டியர்ஸாக இருக்கோம் டெம்பிள். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எங்கள்கிட்ட கொஞ்சமான கமிட்டி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சில பேர் வந்து அங்கந்த இடத்துல வந்து அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. எங்களுக்கு இன்னும் வேண்டியது என்னன்னாக்கா, இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வேணும். ஸோ யாரெல்லாம் முடியுமோ எங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸாக வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. ஆலயம் என்பது வந்துட்டு ஒரு புனிதமான இடம். இந்த புனிதமான இடத்த வந்துட்டு இங்கே வர்ற மக்களுக்கும் பக்தர்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சுத்தமாக வச்சுக்கங்க நம்ம கேட்குறோம். இங்கே இருக்கிற நிர்வாகம் அதுதான் கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிர்வாகம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாலண்டியர்ஸ். யாராவது வாலண்டியர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுனாக்கா, நம்ம அவங்களோட விவரங்களை வந்து நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இந்த ஆலயத்தோட விவரங்களை நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஆலயத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளிட்டு இங்கே வந்து வணங்கலாம். இது போல பொக்கிஷங்கள் உங்கள் இடத்துல இருக்கலாம். அப்படி இந்த மாதிரி பொக்கிஷங்கள் உங்கள் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிரதேஷ் யூடியூப்பை நீங்கள்